வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இது வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற பெயிண்ட் டப்பா தான். அதை வந்து நான் அப்படி வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த இது எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். இது சாமி ரூம் பக்கத்தில் வச்சுருக்கேன். பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மூடி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம குக்கரில் வந்து அடியில் இந்த மாதிரி கால் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம வந்து இழுக்கும் போது தேய்மானம் ஆகும் சிலிண்டரில், கேஸில். அது வந்து நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி மூடி இருக்குல்ல, மூடி வந்து இது மேலே இது பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் வந்து நமக்கு ஏதாவது நம்ம வாங்கும் போது நமக்கு கொடுப்போம். இது வந்து நாங்கள் தேன் வாங்கினது, இது வந்து சன்ரைஸ் காஃபி தூள் வாங்கினது. இப்போ வந்து நம்ம அது வந்து தேவை இல்லாமல் அப்படின்னு தூக்கி போட்டுருவோம். அதை வந்து அழகாக ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் கல்லுப்பும் இதில் வந்து தூள் உப்பும் போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போ வந்து மழை சீசன், அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் உப்பு. அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து தேங்காய் சரட்டை எடுத்து உள்ளே போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்கு பாருங்கள் ஈரத்தை. அதுக்கப்புறமேட்டுக்கு இது வந்து வேஸ்ட்டாக போகிற கார்ட்போர்ட் பாக்ஸ் தான். அதில் வந்து நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி சும்மா டிசைன் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், பேப்பரில் டிசைன் பண்ணி வச்சுட்டு குளத்தை போட்டு வச்சுட்டு நான் அதுக்கப்புறமேட்டுக்கு இதை இப்படி ஒட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம உரல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ யூஸ் பண்ணும்போது உள்ளே வந்து பூச்சி ஏதாவது போயிடும். ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸில் நீங்கள் இது மாதிரி ஓட்டை போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டாக மூடி, இது வந்து எனக்கு ரொம்ப நாள் வேஸ்ட்டாக தான் கிடந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் அதை வந்து இப்படி கத்தி ஹீட் பண்ணி இது நம்ம நடுவில் ஹோல் போட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் மிளகு எதுவும் இடிக்கணும்னா கூட நான் இப்படியே வச்சு இடிச்சுக்குவேன். அந்த மிளகு வந்து வெளியே வந்து தெரிக்காது. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்வீட் பாக்ஸில் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற கண்ணாடி பாட்டில் வந்து தூக்கி போடாமல் நம்ம இந்த மாதிரி வந்து நம்மளோட மளிகை பொருள் எல்லாத்தையுமே இது மாதிரி கொட்டி வச்சுக்கலாம். ஃபுல்லாகவே பாருங்கள், நான் கண்ணாடி தான் மட்டும். என்ன ஒரு ட்ராபேக்னா, இதை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். இதில் நான் தான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து நான் ஹேண்டில் பண்ணுறது வந்து நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி வச்சுக்குவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டீ கப்பு நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கும், நம்ம டீ வாங்கணும்னா அப்போ வந்து அதை வந்து இப்படி வந்து நம்ம அஞ்சல் பெட்டியாக இந்த டீ கப்பை வச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன், பிரியாணிக்கு தேவையானது. நான் இதை வந்து இது சும்மா தான் வச்சுருந்தேன். ஸோ வந்து இந்த டீ கப்பை வந்து இதில் யூஸ் பண்ணி நான் கடுகு, ஜீரகம் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் வந்து டைல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ஏன் நான் வச்சுருக்கேன் கிச்சனில் அப்படின்னா, நான் வந்து என்கிட்ட வந்து கட்டிங் போர்டு இல்லை. ஸோ ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி டைல்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்து நான் இதையே வந்து கட்டிங் போர்டாக மாற்றிக்கிட்டேன். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட் டிப்ஸ் வந்து இது வந்து நம்ம அரிசி வாங்குறோம்ல, அரிசி வாங்குறப்போ வர பை, இது வந்து நல்லா வந்து நம்ம செல்ஃப் லைனர்லாம் போடுறாங்களா, அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம். நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். லைட்டாக ஒரு ஈர துணியை வச்சு நம்ம துடைச்சா போதும், சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடுது. அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஹோட்டலில் ஏதாவது பார்சல் வாங்கினா இந்த மாதிரி லப்பர் பேண்டு தருவாங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கணும் நமக்கு. ஏன்னா எப்போ அர்ஜென்ட்டில் எதுவும் தேவை. அப்புறம் இதோட சேர்த்து நான் வந்து ஒரு தீப்பெட்டி வச்சுக்குவேன். ஏன்னா சப்போஸ் நம்ம வந்து கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம தேடிக்கிட்டே இருக்க முடியாது. இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல செக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது நமத்தும் போகுது. அதனால் நல்லா ஏர் டைட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஒரு பிஸ்கட் வாங்கின பாக்ஸு. அதில் வந்து நான் வந்து நூல் வச்சு கட்டி எனக்கு தேவையான இந்த கண்ணாடி பக்கத்துலேயே வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு நூலை வந்து கட் பண்ணி இது மாதிரி எனக்கு தேவையான உடனே நான் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். பின்னாடி வந்து இந்த கிளிப்பு வந்து உடஞ்சி போயிடுச்சு. ஸோ இந்த கிளிப்பு வந்து உடஞ்சிருச்சு. ஸோ வந்து அதை வந்து நான் பின்னாடி இந்த கம்பியில் வந்து இப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ கொஞ்சம் இப்படி தூக்குன மாதிரி இருக்கும். அதனால் அதை செட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டெல்ஃப் வந்து ஸ்டெப்பாக வந்து திங்ஸ் வைப்பாங்க. இது வந்து நான் வந்து பின்னாடி வந்து மொபைல் பாக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஃபேன் வாங்கினா அந்த பாக்ஸ் கொடுப்பாங்களே, அது மேலே வச்சுருக்கேன். பாருங்க, பின்னாடி என்ன பொருள் வச்சுருக்கேன் அப்படின்னு இதை லைட்டாக எனக்கு தூக்குனாலே தெரியும். அதனால் வந்து இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை வந்து நான் காசு போட்டு வாங்கணும் அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் உள்ள பொருள் வச்சு இப்படி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப்ஸு, இந்த மாதிரி சன்ரைஸ் காஃபி இது வந்து நிறையா நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாட்டியும். அப்போ வந்து நம்ம இதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். இது வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன் நிறையா. இப்போ வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் வந்து இது பண்ணணும். என்கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த ஊறுகாய் டப்பாலாம் இருக்குது. அதில் வந்து நான் தேவையான பொருள்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். அது இந்த ஸ்வீட் பாக்ஸ்க்குள்ளே வச்சு அதை உள்ளே திணிச்சிட்டு இதுக்கு மேலே ஒரு கலண்டர் அட்டையை வச்சுருக்கேன். எனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் மேலே வச்சுருக்கேன். பார்க்க நீட்டாக இருக்கும். இப்படி தான் இருக்கும். என்னோடய கிச்சன் டூர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய கிச்சன் டூர் போடுறேன் டீட்டெயிலாக. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா, இது வந்து துணிக்காய் போடுற கிளிப்பு. இது வந்து நான் ஏன் இங்கே மாட்டியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து நான் ஒயர் போகுது. இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. இதிலேருந்து வர ஒயர் வந்து எனக்கு வந்து இப்படி இடிச்சிக்கிட்டே இருக்குது, இப்படி தொங்கிக்கிட்டு இருக்குது. எனக்கு இப்படி விட்டோம்னா இதில் வந்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் மேலே இப்படி எனக்கு உரசிக்கிட்டே நிற்கும். நான் தூக்கி விட இங்கே வந்து நிற்கும். அதனால் நான் வந்து இது வந்து டபுள் செலக்ட் போட்டிருக்கேன். அது வந்து ஒட்டாது. அதுக்கு மேலே ஃபெவிபாண்ட் இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணி இதை கொஞ்சம் நேரம் 1 மணி நேரமாவது காய விட்டுறணும். அதுக்கப்புறம் இது இப்படி மாட்டி விட்டுக்கலாம். நம்ம வேணும் போது எடுத்துக்கலாம். இது எந்த ஒயர் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, டிவியில் கூட இந்த பக்கத்தில் இப்படி ஒட்டி வச்சிட்டோம்னா இங்கே நம்ம இது பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.